நீங்கள் பஸ் எடுக்க மொபைலில் மோட் பண்ணுறீங்களா? ப்ரிஸ்மா தேடினா மாடல் பண்ணி கஷ்டப்படுறீங்களா? இப்படி பண்ணுற மாடல் சரியாக வராமல் ரொம்ப மாடலிங் ப்ராப்ளம் ஆகுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா? ஸ்டேரிங்கு, டேஷ்போர்டு, கியர் பாக்ஸு, சீட்டு, லைட்ஸுன்னு சொல்லி காம்ப்ளிகேட்டடான பார்ட்ஸை பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப மாடலிங் வரலையா? இல்லை உங்களுக்கு ப்ராஜெக்ட் சொல்கிறவங்களுக்கு சரியான மாடல் பண்ண முடியலைன்னு சொல்லி கஷ்டப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வேண்டி. பஸ் எடுக்க மோடு பண்ணணும் சரி, கேமுக்கு மாடல் பண்ணணும் சரி, நிறைய பேர் ரொம்ப பண்ணுவீங்க. ப்ராப்ளம் என்னன்னா, சின்ன மாடல் பண்ணும்போது ஈஸியாக பண்ணிடலாம். பெரிய மாடல் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை ரெஃபரன்ஸ் வச்சு அது மேலே அந்த பார்ட்ஸை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சில நேரங்களில் நம்ம பண்ணுறதும் அது மாடலும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் மூலயமா ரெடி டு போஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கான்செப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அது மாதிரி ரெடிமேட் கிட் ஒன்று பண்ண போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு. அதில் V2 நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோவில் அதோட லிங்க் கிடைக்க போகுது. இந்த V2 யாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம், யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வழியில் எங்கன்னா பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராமில் ஒரு நண்பர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பஸ்ஸை கன்வெர்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார். ஸோ அது ஏன்னா நீங்களே பாருங்கள். அது நான் எனக்கு ஒர்க்குனால நான் அந்த இதை அப்புறம் பண்ணித்தரேன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த மாடல் மாதிரி நிறையா பேர் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாடல் ஃபஸ்ட் பார்த்துங்க. இதுதான் அந்த ப்ரோ பண்ண மாடல். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம். பட் இந்த மாதிரி நீங்கள் மாடல் பண்ணி உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் கொடுக்கும்போது சரி, நீங்கள் மோட் பண்ணும்போது சரி, அது விளையாடுறதுக்கு அவருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஒரு லேலாண்டு பஸ் இருக்குது, ஒரு டாட்டா ஈச்சர்னு சொல்லி ஒரு வண்டி இருக்குன்னா அதுக்குள்ளே அந்த ரியாலிட்டி இருந்தால் மட்டும் தான் மக்கள் விளையாண்டு இது பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஒரு மோடே பண்ண முடியும். ஸோ நம்ம இது மாதிரி சும்மா ஆண்ட்ராய்டில் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சம் டைம் பண்ண முடியாது. ஆண்ட்ராய்டில் பண்ண முடியும். பட் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டாக போய் பண்ண முடியாது. ஒரு டெக்ஸ்ட் எழுதி கொடுக்குறதுனா பண்ண முடியாது. சரிங்களா? ஒரு சில பேர் பண்ணுறாங்க. ஸோ அவங்க நான் எதுவும் சொல்லலை. பிகினர்ஸாக இருக்கிறப்ப அவங்களுக்கு பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறப்ப நீங்கள் ரெடிமேட் கிட் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ரெடிமேட் கிட் யாருக்கு இப்போ யூஸ் ஆகும்னு சொன்னால், இந்த மாதிரி மோட் பண்ணுறீங்க, உங்களுக்கு மாடலிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில மாடல்ஸ் நல்லா கிடச்சா போகணும்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாடல் பேக் நாங்கள் கொண்டு வந்துருக்கோம். இது என்ன இருக்க போகிறோம்னா, நம்ம ஒன்று நாள் லிஸ்ட்டு பார்த்தலாம். பேக்கில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஸ்டேரிங்கு. ஸோ கேமில் ப்ளே பண்ணுற அளவுக்கு தான் நான் அதை வெர்டெக்ஸை நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட பார்த்துட்டு அது ஹை லெவலில் இருக்குது. இதெல்லாம் ஆண்ட்ராய்டில் பார்த்தா லேக் இம்ப்ரூவ் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு வச்சிங்கன்னா அது தப்பு கிடையாது. இது மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன் மாடல். ஸோ ஃபுல்லாக மாடல் நானே தான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களால் மொபைலில் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லேக் பற்றிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ ஈஸியாக நீங்கள் ப்ரிஸ்மாவில் போட்டு இந்த ஸ்டேரிங் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த காப்பிரைட்டு ப்ராப்ளம் ரீயூஸ் கண்ணு யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நானாக ஓன் பண்ணது, நானாக ரெடி பண்ண மாடல். ஸோ நானாக ரெடி பண்ணி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதனால தான் உங்களுக்கு லைவாகவே நான் அந்த ரெண்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் காமிச்சிருக்கேன். ஸோ நல்ல ஒரு டெக்ஸ்டர் போட்டு ஸ்டேரிங் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் மோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேலாண்ட் BS6 டேஷ்போர்ட் மீட்ரு. நான் ஒரு காலத்தில் மோடு போகும்போது பிசிலேனால இந்த BS6 மீட்டர்னால பண்ண முடியும்னா அவ்வளோ ஹார்டாக இருக்கும். ஸோ அது ஏன்னா BS4 வரைக்கும் 4-5 ரவுண்டாக கொடுத்துட்டோம்னா டெக்ஸ்டரு. ஆனால் இது அப்படி கிடையாது, ஏகப்பட்ட பார்ட்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு இதில் கிடைக்க போகுது. முக்கியமாக என்னன்னா நல்லா டெக்ஸ்டர் குவாலிட்டி நல்லா இருக்கும். நீங்கள் பிளெண்டரில் பார்க்கும்போது உங்களுக்கு ரியலிஸ்டிக் ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுவும் ரொம்ப கம்மியான வெர்டெக்ஸ் தான், ஆண்ட்ராய்டு நல்லா யூஸ் பண்ணலாம். ஏன் இதை நான் இதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா, இது லேப்டாப் அது பிசியில் பண்ணுறது ஏகப்பட்ட டைம் எடுக்கும். அது டெக்ஸ்டர் யூவி ரெடி பண்ணி டெக்ஸ்டரிங் போடுறதே பெரிய விஷயம். மோடில் பண்ணுறது ரொம்ப ஹார்டு. ஸோ நீங்கள் மோடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாடல் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் டயத்தை ரொம்ப அளவில் கொள்ளும் இந்த டேஷ்போர்டு மட்டும். உங்கள் டயத்தோட கில்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கே கூட. நம்ம மோடு பண்ணுறோம், மாடல் பண்ணுறோம், ஒரு செல் பண்ணி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம்னா நமக்கு ஸ்மார்ட்டாக போயிடும். அவங்க இழுத்துக்கிட்டு மாடல் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நமக்கு மாடல் பண்ணுறோம், பஸ் மோடு பண்ணோம்னா டக்குனு இது மாதிரி மாடல் எடுத்து போட்டு டக்குனு வேலை முடிச்சு போயிட்டே இருந்தால் நம்மளால் அடுத்தது அது அதுக்கடுத்து இது பண்ண முடியும். கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நான் தலைவராக தான் உங்களுக்கு போய் இதை நான் தான் பண்ணி வச்சிங்கன்னா இதுக்கு டைம் போகும், அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஸ்மார்ட் ஒர்க்காக டக்குனு ரெடி பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஸோ இது அடுத்தது பார்த்திங்கன்னா, மூணாவது பார்த்திங்கன்னா சுவிட்சு பாக்ஸு. நம்ம இந்த பாஸ் லைட்டு ஹார்ன்லாம் எடுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இதையே நான் பண்ணினா இதை பண்ணுறது ஈஸி, ஆனால் டெக்ஸ்டர் கொடுத்து கொண்டு வரது கஷ்டம். ஸோ அதனால தான் அதையும் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட டெக்ஸ்டர் நல்லாயிருக்கும். அது ஸ்க்ரூ, சுவிட்சு பாக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். அந்த பாஸ் லைட்டை அமைக்கி அடிக்கும் பார்த்தீங்களா, இது எல்லாமே உங்களுக்கு மாடலிங்காக நான் ரெடி பண்ணி வச்சு எல்லாமே மொபைலில் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும்.
இது மாதிரி எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு தான் நான் லிங்க் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம சேனல் இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லோரும் வந்து ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து சூப்பர் ப்ரொஃபைல்னு சொல்லி வரல டவுன்லோட் கேட்கும். அதை போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட மாடலில் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு வேளை பிஸ்மாவில் பண்ணுறீங்க நம்ம மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம் எனக்கு டேக் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். நான் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண மாட்டேன். பஸ் இருக்குறதுல மோடு எடிட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதுவும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஒரு வேளை அடுத்தது என்ன பண்ணணும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் போடுறேன். நெக்ஸ்ட்டு V3 பேக் ரெடி பண்ண போகிறோம். அதில் வந்து உங்களுக்கு எது மாடல் பண்ண கஷ்டமாக இருக்குது, அதில் வந்து இந்த மாடல்ஸ்லாம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாடலில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அந்த மாடலில் அடுத்த V3யில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்கள் மாடல் சூப்பர், நான் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.